இந்த காலை வேளையிலே தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, உயிருள்ள தெய்வம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அதிரிசனமான தேவன், நித்திய பிதா, சர்வலோகத்தின் அதிபதி, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், சர்வத்தையும் தாங்குகிறவர், உருவாக்கினவர், உண்டாக்கினவர் இந்த காலை வேளையிலே நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய நாமம் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவரை தான் நாம் துதிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒரு விஷயம் கூட அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். அவரே நம்முடைய தெய்வம், இரட்சகர், மீட்பர், நமக்கு எல்லாமுமாய் இருக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை தொடுகிறவர், நம்மை ஆதரிக்கிறவர், நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறவர். அவரே நமக்கு ஜீவனின் பலனாய் இருக்கிறவர், கண்மலை, கோட்டை, தஞ்சம், துருகம், நாம் நம்பி இருக்கிறவர். இந்த காலைவேளையில் அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பா, இந்த காலைவேளையில் உம்முடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன். எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினால் ஒன்றாக இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த காலைவேளையிலே வாக்கு மாறாதவராய், வல்லமை நிறைந்தவராய், நீர் எங்களோடு கூட இருக்கிற தயவுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வேளையிலும் கூட ராஜா ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை மூடட்டும். ஆண்டவரே, உம்முடைய தள்ளுமுள்ள கரத்தின் தொடுதல் எங்களை தொடட்டும். ஆண்டவரே, உம்முடைய செம்மையான தூய தெய்வ ஆவியானவருடைய அபிஷேகம் எங்கள் மத்தியில் ஊற்றப்படட்டும். ஒரு விஷயம் கூட எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவீராக, உம்முடைய சத்தம் தொனிக்கட்டும், நீர் எங்களோடு கூட பேசுவீராக. தகப்பனே ராஜா ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை நடப்பிக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் அந்தகார வல்லமைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்பட்டு போவதாக. ஒரு மனுஷனுடைய கால்களும் இதற்கு விரோதமாக எழும்பி வர முடியாதபடி, ஒரு மனுஷனுடைய நினைவுகளும் இதற்கு விரோதமாக இல்லாதபடி தகப்பனே, எங்களை சுற்றிலும் வேலி அடைப்பீராக, உம்முடைய சட்டைகளை நிழலில் மறைத்துக் கொள்வீராக. ராஜா, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய ஆளுகை காணப்படட்டும். வர தடைப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எங்கள் மத்தியில் நீர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இன்ப ரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதி அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதி அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. எங்கள் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு உம்முடைய சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது.
ஆண்டவரே எங்களுக்காகவும் ஆண்டவரே நம்முடைய சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வரும் என்று வாக்கு பண்ணுகிறீர். அந்த நல்ல வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். வந்து இந்த நேரத்தில் அமர்ந்திருந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ தழும்புள்ள கரத்தினால் தொட்ட தயவுக்காக கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. உண்மையும் துதியும் கனமும் புகழ்ச்சியும் எங்கள் மீட்பரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் பிதா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. உன்னத பாடல்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். போதும், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. 3 முதல் 7 வசனங்கள் ஒரே தொகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு வசனமும் அதில் விசேஷித்த ஒரு வெளிப்பாட்டை வைத்திருக்கிறபடினால நம்ம ஒவ்வொரு வசனமாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த 3ஆம் வசனத்தை நாம் போன வாரம் தியானித்தோம். அந்த காட்டு மரங்களுக்குள்ள அந்த கிச்சிலி மரம் என்று சொல்லக்கூடியது ஆப்பிள் ட்ரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது வேதாகம இந்த எழுதப்பட்ட அந்த தேசத்தினுடைய அந்த நிலப்பரப்பில் ஆப்பிள் இல்லை என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அப்ரிகோட் என்கிறதான ஒரு பழத்தை குறித்து சொல்லுகிறார்கள். அது நமக்கு தேவையில்லை. நமக்கு புரிகிற மாதிரியான ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறதற்கு வேதத்தில் எழுத்தின்படியே அப்படியே நம்ம புரிந்து கொள்ளுகிறது நமக்கு நலமாய் இருக்கும். அதனால் அந்த கிச்சிலி மரம் என்று சொல்லி அந்த காரியத்தை நாம் அப்படியே தியானித்தோம். இங்கே நம்ம பார்க்கும்போது காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே நேசர் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சூலமித்தி சொல்லுகிறதாக இருக்கிறது. அதன் நிழலிலே, அதாவது அந்த கிச்சிலி மரத்தினுடைய நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது என்று சொல்லி சூலமித்தி சொல்லுகிறார். சூலமித்தியை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். அவள் சபையினுடைய ஒரு அடையாளமாக அவள் இருக்கிறாள் என்கிறது நமக்கு நன்றாக தெரியும். அதை குறித்து நம்ம நிறைய வசனம் தியானித்திருக்கிறோம். சூலமித்தி சபையை குறித்து வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. ராஜா மேய்ப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் நடக்கிற காரியங்கள் தான் உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. கவனிங்க, கிச்சிலி மரம் சூலமித்திக்கு நிழலும் புசிக்க கனியும் தந்தது. அது அவளுக்கு பாதுகாப்பும் அரவணைப்பும் அது அவளுக்கு திருப்தியுமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனுடைய பேக்ரவுண்டு குறித்து பார்க்கும்போது அந்த நிழல் அவளுக்கு அப்படி இருந்தது என்கிறதை நம் போன வாரத்தில் நம்ம தியானித்தோம். கவனியுங்கள், சூலமித்தியும் பெண்தான், முதல் மனுஷியாகிய ஏவாளும் பெண்தான். சூலமித்தியும் ஒரு பெண்தான், முதல் மனுஷியாகிய ஏவாளும் ஒரு பெண்தான். ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் சுற்றி அலைந்து அவளால் ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிக்கிறதுக்கு அவளுக்கு மனது வரல. ஜீவ விருட்சத்தின் கனியை அவள் புசிக்கிறதுக்கு அவளுக்கு மனது வரல. ஜீவ விருட்சத்தினுடைய நிழலை அவள் வாஞ்சிக்கல. அவள் சுற்றி அலைந்தாள். சுற்றி அலைந்து எந்த மரத்தை தேவன் தடை பண்ணி வைத்திருந்தாரோ, எந்த மரத்தை தொடக்கூடாது புசிக்கக்கூடாது என்று சொல்லி தேவன் கட்டளையிட்டு இருந்தாரோ அந்த மரத்தினுடைய நிழலில் போய் அவள் நின்றாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மரத்தினுடைய கனியை பறித்து அவள் புசித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த மரம், அந்த விருட்சம் அவள் பார்வைக்கு இன்பமாய் இருந்தது என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவளுடைய பார்வைக்கு அந்த மரம் இன்பமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையில் சூலமித்தி பாடின பாட்டை ஏவாள் தான் பாடியிருக்க வேண்டும். ஏவாள் தான் அதை பாடியிருக்க வேண்டும். ஏன்னா அவளுக்கு தான் ஜீவ விருட்சம் அந்த இடத்துல இருந்தது. அவள் அந்த ஜீவ விருட்சத்தின் மரத்தை பார்த்து என் நேசர் ஜீவ விருட்சமாய் இங்கு நாட்டப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த ஜீவ விருட்சத்தை அவள் பாடியிருக்க வேண்டும். எப்படி இவள் கிச்சிலி மரத்தை பாடுகிறாளோ அதே போல ஏவாள் அந்த மரத்தை குறித்து, ஜீவ விருட்சத்தை குறித்து அவள் பாடியிருக்க வேண்டும். அதன் கனியை புசிப்பதற்கு அதனுடைய நிழல்ல வாஞ்சையாய் உட்கார்ந்திருக்க வேண்டும். அந்த ஜீவ விருட்சத்தின் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது என்று சொல்லி ஏவாள் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் ஏவாள் அப்படி சொல்லவில்லை. ஏவாள் அந்த மரத்தை கவனிக்கவில்லை.
அந்த ஜீவ விருட்சத்தை அவள் பார்க்கவில்லை. ஜீவ விருட்சத்தின் கனி அவளுக்கு மதுரமாய் இருப்பதை அவள் உணர்ந்து கொள்ளவில்லை. கர்த்தர் தடை செய்த, கர்த்தர் தடுத்து வைத்திருந்த, கர்த்தர் புசிக்காதே என்று சொன்ன அந்த கனியை அவள் வாஞ்சித்தாள், அவள் புசித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். கவனியுங்கள், இதுதான் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு பெரிய ஒரு கொடூரமான ஒரு காரியம். தேவனை குறித்து நமக்கு அறிவு இருப்பதில்லை, தேவனை நாம் வாஞ்சிப்பது இல்லை, தேவனை நாம் விரும்புவதில்லை, அவருடைய நிழலில் போய் நாம் அமருவதற்கு நமக்கு விருப்பம் இருப்பதில்லை. ஏவாள் இச்சித்தாள், பறித்தாள், புசித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். முதல்ல இச்சை, அதுக்கப்புறம் பாவம் செய்ய ஆயத்தம், அதுக்கப்புறம் பாவம் செய்து முடிப்பது. இதுதான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. கண்களுக்கு பிரியமாய் இருக்கிற காரியம், உன் கண்களுக்கு எது பிரியமாய் இருக்கிறது? கிச்சிலி மரமா, ஜீவ விருட்சத்தின் மரமா, தேவன் தடை செய்திருக்கிற காரியமா? இங்கே சூலமித்தி பாருங்க, அவள் கிச்சிலி மரத்தை பார்த்தாள். எப்படி பார்த்தாள்? காட்டு மரங்களுக்குள்ளே. அப்போ எல்லா மரத்தையும் அவள் பார்த்துருக்கிறா. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரர்களுக்குள்ளே என் நேசரும் இருக்கிறார் என்று சொல்லி அவள் காட்டு மரங்களை சுற்றி பார்த்து ஜீவ விருட்சமாய் இருக்கிற நேசரை அவள் கண்டுபிடித்தாள். இன்றைக்கு சபைக்கு அந்த ஜீவ விருட்சம் இருக்கிறது, அந்த ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது, அந்த ஜீவ விருட்சமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆனால் சபை எதை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறது? எதை பார்த்து கொண்டு இருக்கிறது? எதன் மேல் அது வாஞ்சையாக இருக்கிறது? எதன் மேல உன்னுடைய வாஞ்சை, உன்னுடைய நாட்டம், உன்னுடைய மோகம், உன்னுடைய இச்சை இருக்கிறது? இந்த காலை வேளையில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்கள் தேவனை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா? அவருடைய நிழலை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா? அவருடைய நிழலில் உட்கார வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களா? அவர் நிழலில் நீங்கள் போய் உட்காரும் போது அவருடைய கனி உங்கள் வாய்க்கு மதுரமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? நாம் சூலமித்தியை போல அல்ல, நாம் ஏவாளை போல இருக்கிறோம். ஜீவ விருட்சம் அது இருக்கட்டும் பிரதர், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நன்மை தீமை அறிவிக்கிற மரம், இது புத்தியை தெளிவிக்கிற மரம். இதை பார்க்கும்போது என் கண்களுக்கு இது இன்பமாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் கண்களுக்கு இன்பமாய் இருக்கிற காரியம் எது? கிச்சிலி மரத்தை அவள் பார்க்கிறாள், அவள் கண்களுக்கு அது இன்பமாய் இருக்கிறது. கிச்சிலி மரத்தினுடைய நிழல் அவள் சரீரத்திற்கு ஆதரவாய் இருக்கிறது, அவருடைய சரீரத்திற்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. அந்த மரம் அவளை போஷிக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் எதை இன்பமாக வைத்திருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில் அவரை குறித்துதான ஒரு காரியம் என்ன? அவரை எப்படி நீங்கள் அனுபவிக்கிறீர்கள்? அவரோடு கூட எப்படிப்பட்ட உறவில் இருக்கிறீர்கள்? ஜெபிக்க முடிகிறதா? வேதம் வாசிக்க முடிகிறதா? தனித்து அவரோடு கூட பேச முடிகிறதா? தனித்து அவரோடு கூட நீங்கள் அமர முடிகிறதா? முழங்கால் படியிட முடிகிறதா? அவரை நோக்கி பார்க்க முடிகிறதா? அவரிடத்தில் பேச முடிகிறதா? அவரை ஆராதிக்க முடிகிறதா? அப்போ நம்ம எதற்கு பின்பாக அலைந்து கொண்டு இருக்கிறோம்? சபை எதற்கு பின்பாக அலைந்து கொண்டு இருக்கிறது? சபை சூலமித்தி கிறிஸ்துவின் நிழல்ல அமர வேண்டும், கிறிஸ்துவின் நிழல்ல அமர வேண்டும். கிறிஸ்துவின் நிழல்ல அமரும் போது தான் அவளுக்கு அந்த நிழலினுடைய மகிமை அவளுக்கு வெளிப்படும். அதனால ஏவாளை போல அல்ல, சூலமித்தியை போல தேவன் எதை புசிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, நாம் எதை புசிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, எங்கே உட்கார வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரோ அங்கே நம்ம உட்கார வேண்டும். அவர் கொடுப்பதை நாம் புசிக்க வேண்டும். அதை நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம திரும்பி வாசிக்கலாம். கிச்சிலி மரத்தின் நிழலில் உட்கார்ந்து அதன் கனியை சூலமித்தி புசித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்களேன். நீதிமொழிகள் 25:11 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை
வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். இங்கே பொற்பழங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த தமிழ் வார்த்தையினுடைய ஆங்கில வேதாகமத்தினுடைய மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுல் வசனத்தையும் நான் அப்படியே வாசிக்கிறேன். எ வேர்ட் ஃபிட்லி ஸ்போக்கன் இஸ் லைக் எ ஆப்பிள்ஸ் ஆஃப் கோல்ட் இன் பிக்சர்ஸ் ஆஃப் சில்வர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எ வேர்ட் ஃபிட்லி ஸ்போக்கன் இஸ் லைக் எ ஆப்பிள்ஸ் ஆஃப் கோல்ட் இன் பிக்சர்ஸ் ஆஃப் சில்வர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொன் ஆப்பிள்களுக்கு சமானம் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா, வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொன் கிச்சிலி பழங்களுக்கு சமானம் என்று சொல்லி நம்ம அந்த வசனத்தை மொழிபெயர்க்கலாம். கவனிங்க, தங்க கிச்சிலி பழம் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிழல்ல நம்ம வாஞ்சையாய் உட்காரும் போது அவர் என்ன செய்கிறாராம்? வெள்ளி தட்டில் தங்க கிச்சிலி பழங்களை அவர் நமக்கு கொடுக்கிறாராம். வெள்ளி தட்டில் வைத்து தங்க பொன் கிச்சிலி பழங்களை அவர் நமக்கு கொடுக்கிறாராம். எதற்காக அந்த தங்க பொன் கிச்சிலி பழங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, அங்கே தெளிவாக வேதத்தில் ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சீக்கிரமாக எடுத்து வாசிங்க. நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். கவனிங்க, நான் உனக்கு புடமிடப்பட்ட பொன்னை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். புடமிடப்பட்ட பொன் உனக்கு கொடுக்கப்படும். எதற்காக புடமிடப்பட்ட பொன் உனக்கு கொடுக்கப்படும் தெரியுமா? யோபுல 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய கடைசி வரியை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறான். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். இப்போ கவனிங்க, கிச்சிலி மரத்தின் நிழலில் போய் உட்காரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெள்ளி தட்டில் பொன் கிச்சிலி பழங்களை சூலமித்திக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். ஏன்? அவளுடைய நிர்வாணம், அவளுடைய தரித்திரியம், அவளுடைய அந்த கேடு, அவள் ஒரு மோசமான நிலைமையில் வந்து அந்த கிச்சிலி மரத்தின் நிழலில் அவள் உட்காருகிறாள். அவள் உட்காரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை உன் தரித்திரத்தை போக்கும்படிக்கு, உன்னை ஐஸ்வர்யம் உள்ளவளாய் மாறும்படிக்கு உனக்கு பொன் கிச்சிலி பழங்களை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் வஸ்திரத்திற்கு அதை மாற்றி வெண் வஸ்திரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சூலமித்திக்கு வாக்கு பண்ணுகிறார் அந்த நிழலில். எதற்காக? அவளுக்கு, ஏன்னா அவளுடைய பழைய நிலைமை அப்படி தான் இருந்தது. இப்போது கவனிங்க, பொன் அவளுக்கு எதற்காக கொடுக்கப்படுகிறது? அவள் பொன்னாக விளங்க வேண்டும். அவள் பொன்னாக விளங்க வேண்டும். ஏன் அவள் பொன்னாக விளங்க வேண்டும்? அவள் தான் சொன்னான், நான் கருப்பாய் இருக்கிறேன், வெயில் என் மேலே பட்டுச்சுன்னு அவள் தான் சொன்னான். இப்போ நிழலுக்கு வந்துட்டா. நிழலுக்கு வந்ததுக்கப்புறம் அவளுடைய சரீரத்தை அவர் மாற்ற ஆரம்பிக்கிறார். அவளுடைய சரீரத்தை அவர் மாற்ற ஆரம்பிக்கிறார். அவள் சொன்ன காரியத்தை எல்லாம் அவர் மாற்ற ஆரம்பிக்கிறார். அவள் சரீரம் கருப்பாய் இருக்கிறது, காய்ந்து போய் இருக்கிறது, ஒன்றுமில்லாமல் இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்படியா? வந்து இந்த நிழலில் உட்காரு, நல்லா போஷாக்கா சாப்பிடு, இந்தா உனக்கு பொன், உன் தரித்திரத்தை நீ மாற்றிக்கொள், இந்தா உனக்கு வெண் வஸ்திரம், உன் வெண் வஸ்திரத்தை தரித்துக்கொள், இப்போ நீ பொன்னாக விளங்குவாய் என்று சொல்லி சூலமித்திக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையா சபைக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் அதுதான். சபைக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் இதுதான். நம்முடைய பார்வைக்கு ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். நான் தான் சொன்னேன், நான் கருப்பாய் இருக்கிறேன், நான் தரித்திரமாய் இருக்கிறேன், நான் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன்னு நான் தான் சொன்னேன். இப்போ நானே என்ன பார்க்குறேன், என் சரீரம் மாற்றப்படுகிறது.
நான் பொன்னாக விளங்குகிறேன். எனக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுது நான் பொன்னாக விளங்குகிறேன். கவனியுங்கள், ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சோதித்து பார்க்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிதானித்து பார்க்கிறார். ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அவர் நிதானித்து பார்க்கிறார். நம்முடைய பார்வைக்கு எது இன்பமாய் இருக்கிறது, நாம எது நிழல்ல வாஞ்சையாய் உட்காருகிறோம், நம்முடைய வாய்க்கு எந்த கனி மதுரமாய் இருக்கிறது என்கிறதை ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார், நிதானித்து பார்க்கிறார். அப்போ நம்ம உலகத்துக்குரிய காரியத்தில் இருந்தோம்னா, உலகத்தினுடைய காரியம் இதெல்லாம் உலகத்தின் மேலே இந்த ஆசை, இந்த இன்பம், இந்த வாஞ்சையெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அங்கே உங்கள் சரீரம் பொன்னாக விளங்காது. அங்கே உங்களுக்கு உங்கள் தரித்திரத்திற்கு பொற்பலங்கள் கொடுக்கப்படாது. அங்கே உங்களுக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்படாது. அங்கே உங்களுக்கு கண்ணீர் இருக்கும், அங்கே உங்களுக்கு காயங்கள் இருக்கும், அங்கே உங்களுக்கு நிர்வாணம் இருக்கும், அங்கே உங்களுக்கு அடிகள் இருக்கும், அங்கே உங்களுக்கு வேதனை இருக்கும், பாடுகள் இருக்கும். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய நிழலுக்கு நீ வா. என்னுடைய நிழலுக்கு நீ வரும்போது அங்கே பட்ட அடி, அங்கே பட்ட வேதனை, அங்கே பட்ட பாடு, அங்கே பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இங்கே உனக்கு மாற்றப்படும். இங்கே அந்த கிச்சிலி பழத்தினுடைய அந்த டேஸ்ட் உனக்கு மதுரமாய் இருக்கும். அந்த சுவை உனக்கு மதுரமாய் இருக்கும். உனக்கு வெள்ளி தட்டில் அந்த கிச்சிலி, பொன் கிச்சிலி பழங்களை நான் உனக்கு கொடுக்கிறேன். உனக்கு வெண்வஸ்திரங்களை கொடுக்கிறேன். உன் சரீரத்தை நான் மாற்றுகிறேன். நீ பொன்னாக விளங்குவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கவனியுங்கள், பொன், தங்கம் வேதத்தில் எதற்கு சிம்பாலைஸ்டாக, ஓமையாக, ஒப்பீடாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது பியூரிட்டி, ரைட்டியஸ்னஸ், டிவைன் பிரசன்ஸ் இதற்கு ஒப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழில் தூய்மை, நீதி, தெய்வீக பிரசன்னம் இதற்கு ஒப்பாக தங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பொன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் போய் நாம் உட்காரும்போது நாம் அந்த தூய்மையாக மாற்றப்படுவோம், கிளீனாக மாற்றப்படுவோம், பியூரிஃபையாக நாம் மாற்றப்படுவோம். அவருடைய நீதி நம்ம மேலே வந்து இறங்கும். நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளை போல இருக்கிறது. அவருடைய நீதி நம்ம மேலே வந்து இறங்கும். அந்த நீதி நம்ம மேலே வந்திருக்கிறதுக்கு அடையாளமாக நமக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். தெய்வீக பிரசன்னம் நம்முடைய சரீரத்திற்குள்ளே இருக்கும். தெய்வீக பிரசன்னம் நம்முடைய சரீரத்திற்குள்ளே இருக்கும். அப்படியே வெளியில் இருக்கிறவங்க பார்த்தா தங்கம் போல தகதகன்னு நம்ம மின்னுவோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ மலை மேல் இருக்கிற பட்டணம், நீ மறைந்திருக்க முடியாது. உன் வெளிச்சம் உன்னை மறைந்திருக்க விடாது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தர் உடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். நீ என்னுடைய நிழல்ல வந்து உட்கார வேண்டும். என்னுடைய நிழல்ல நீ உட்காரும் போது நீ தூய்மையாவாய். என்னுடைய நீதி உனக்கு தரிக்கப்படும். ஒரு தெய்வீக பிரசன்னம் உன்னை மூடும். இந்த அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சபை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் சபைக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு. இந்த உறவு இல்லாதபடிக்கு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கை மாறாது, நம்முடைய சூழ்நிலைமைகள் மாறாது, நம்முடைய பிரச்சனைகள் தீராது. அப்போது இந்த காரியத்திற்குள்ள ஆண்டவர் உங்களை நடத்த விரும்புகிறார். சூலமித்திக்கு அதற்கு தான் அந்த உபத்திரவம். அதற்கு தான் அவள் சகோதரர்களால் அவள் அடிபட்டாள். அதற்காக தான் அவள் எல்லாவற்றையும் இழந்து தெருவில் வந்து நின்றாள். உபத்திரவம் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பித்து கொடுக்கும். உபத்திரவம் இருந்தபடியினால தான் அவள் கிச்சிலி மரத்தை கண்டுபிடித்தாள். ஏவாளுக்கு உபத்திரவம் இல்லை, ஜீவ விருட்சத்தின் கனி அவளுக்கு புரியலை. அவள் கண்கள் அப்படியே மதிமயங்கி இருந்தது. அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, அவள் ஜாலியாக இருந்தா. அதனால் அவள் பிசாசுக்கு செவி கொடுத்தாள். இங்கே சூலமித்தி அப்படி இல்லை. உபத்திரவப்பட்டாள், வேதனைப்பட்டாள், அடிப்பட்டாள், காய்ந்தாள், உஷ்ணம், வெயில். அப்போது கிச்சிலி மரத்தை காட்டு மரங்களுக்குள்ள அவள் கண்டுபிடித்தாள். நேசரை குமாரர்களுக்குள்ள அவள் கண்டுபிடித்தாள். நேசருடைய நிழலுக்கு போனாள். அங்கே போனால் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற காரியம் வேறு விதமாக இருக்கிறது.
அங்கு அவளுடைய பராமரிப்பு வேறு விதமாக இருக்கிறது. அவளுடைய கஷ்டத்திற்கு, பாடுக்கு, கண்ணீருக்கு, வேதனைக்கு அங்க பதில் வேற மாதிரி இருக்கிறது. ஐயோ, இதை இவ்வளவு நாள் நான் இழந்து போனேனே, இவ்வளவு நாள் இந்த உறவை நான் இழந்து போனேனே என்று சொல்லி அவள் அந்த நேசரை குறித்து பாடுகிறாள். அருமையான தேவனுடைய ஜனமே, சபை என்கிற காரியத்தை குறித்து நீங்கள் என்ன நினைச்சிங்க? சபைக்கு ஏன் நான் வரணும்? சபைக்கு எனக்கும் என்ன உறவு? சபையில் என்ன நடக்குது? சபையில் எனக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? ஏன் சபையை நான் விடக்கூடாது? இங்கு ஆண்டவருடைய நிழல் இருக்கிறது. அவர்களுடைய காத்த நிழல், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் காத்த நிழல் இந்த காலை வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. we are under the shadow of the Jesus, under the wings of the Jesus. அவருடைய நிழல்ல நம்ம இங்க அமர்ந்து இருக்கிறோம். அவருடைய நிழல்ல நம்ம இருக்கிறோம். இங்க நம்ம சுத்தமாகிறோம். நம்முடைய சரீரம் பியூரிஃபை பண்ணப்படுகிறது. நம்முடைய சரீரம் மாற்றப்படுகிறது. ஜென்ம சுபாவம் அழிக்கப்படுகிறது. ஆவிக்குரிய சுபாவம், ஆவிக்குரிய மனிதன் ஜனிப்பிக்கப்படுகிறான். நீங்கள் பொன்னாக விளங்குகிறதற்கு அவருடைய நிழல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சூலமித்தி சபைக்கு அடையாளம். சூலமித்தி கிறிஸ்துவின் நிழல்ல இருக்கிறார். கிறிஸ்துவின் நிழல்ல இருக்கும்போது அவள் மறுரூபப்படுகிறாள். அவளுடைய தரித்திரம் மாற்றப்படுகிறது. அவளுடைய நிர்வாணம், அவலட்சணம் மாற்றப்படுகிறது. வெண்வஸ்திரம் அவளுக்கு தரிப்பிக்கப்படுகிறது. பரிசுத்த அலங்காரம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. நம்மை குறித்தும் தேவன் வைத்திருக்கிற திட்டம் இதுதான். இதுதான் நம்மை குறித்தும் தேவன் வைத்திருக்கிற திட்டம். ஏன் இந்த மாற்றம் வருகிறது? நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்து பார்க்கும்போது 19ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். வெளி 19, நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவளுக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. கவனிங்க, அவளுடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். அவளுடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்கிற காரியம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல தான் இப்போ சபை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கங்க. அவளுடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு, பொண்ணெல்லாம் பார்த்து நாளெல்லாம் குறிச்சாச்சு. இப்போ குறிக்கப்பட்ட நாளுக்கு உண்டான ஆயத்தத்தில் சபை இருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் கூட ஜீவ விருட்சத்தை விட்டுட்டு ஏவாள் மாதிரி நீங்கள் மற்ற விருட்சங்களுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகிறது? நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகிறது? நம்முடைய நித்திய வாழ்வுக்குரிய காரியம் என்ன ஆகிறது? இன்னும் காலம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் நிழலில் வந்து உட்காரக்கூடிய தருணத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் ஆயத்தப்படணும். நல்லா இந்த பகுதியை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சி தான் உங்களுக்கு வரும். ஏன் அவள் அந்த நிழலில் வந்து உட்காரணும்? ஏன் அவள் அந்த இடத்துல வந்து அவள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும்? ஏன் அவள் ஆயத்தப்படுத்த வேண்டும்? ஏன்னா அடுத்தது இதை விட ஒரு பெரிய காரியம் நடக்க இருக்கிறது. டைரக்டாக அதுக்குள்ளே போக முடியாது. டைரக்டாக அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளே போக முடியாது. ஏன்னா அடுத்தது விருந்து சாலைக்குள்ளே அவளை கூட்டிகிட்டு போக போகிறாரு. விருந்து சாலைக்குள்ளே ஏற்கனவே வஸ்திரம் இல்லாதவனாக, விருந்து வஸ்திரத்தை, அந்த பண்டிகை வஸ்திரத்தை, அந்த உயர்ந்த வஸ்திரத்தை தரித்திராதவளாக போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஏன் இவங்க இப்படிப்பட்ட வஸ்திரத்தை தரிச்சிட்டு வந்திருக்காங்க? இவங்களை எடுத்துக்கொண்டு போய் புறம்பான அக்கினியில் போடுங்க, இவங்களை கொண்டு போய் வெளியில் போடுங்க என்று சொல்லி அந்த விருந்து சாலைக்குள்ளே வந்து அந்த விருந்து வஸ்திரத்தை தரித்திராதவர்களை பார்த்து அனுப்பிட்டார். அதனால் நம்மளை அப்படி அனுப்பிடக்கூடாது. நம்ம அப்படி அந்த விருந்து சாலைக்குள்ளே போக முடியாது. அதனால் இங்கே அந்த ஆயத்தத்தை அவர் செய்கிறார். சபை ஆயத்தப்படுகிற ஒரு இடத்துல இருக்கிறது. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. நோ மோர் டைம். எனக்கு இன்னும் நேரம் இருக்கு, எனக்கு இன்னும் வயசு இருக்கு, இன்னும் எனக்கு வயசு இருக்கு, அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம். இல்லை, உன் காலத்திலேயே ஆண்டவர் வந்தால் நீ எங்கே போவ? உன் காலத்திலேயே ஆண்டவர் வந்து நின்றா நீ ஆயத்தமா இல்லை மகனே மகளேன்னு உன்னை கைவிட்டா நீ என்ன ஆவ? என்ன ஆவ? ரகசிய வருகை இன்று இருக்கும்னா என்ன ஆவோம்? நம்ம நினச்சி பாருங்க. கர்த்தருடைய வருகை சமீபம். ஆயத்தப்படுகிற இடத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். அங்கே போகும்போது வெறுமன ஆயத்தம் மட்டும் இல்லை, அலங்காரம் இருக்கிறது,
நீங்கள் பொன்னாக விளங்குவீர்கள், உங்கள் தரித்திரம் மாற்றப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், இந்த பூமியிலையும் நல்லா இருப்பீங்க, இங்கிருந்து அப்படியே நல்லாவே இருந்து அப்படியே பரலோகத்திற்குள்ளே பிரவேசிப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, அடுத்தது ஒரு முக்கியமான காரியத்தை பார்த்துட்டு ஜெபம் பண்ணி முடிக்கலாம். கிச்சிலி மரம் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் டப்புவா என்கிறதான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த டப்புவா என்கிறதான வார்த்தை தான் ஆப்பிள், கிச்சிலி பழம் என்கிறதான அந்த காரியத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தப்புவா என்கிறதான இந்த வார்த்தை வேதாகமத்தில் ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசுவா ஜனங்களுக்கு நிலத்தை பிரித்து கொடுத்த போது யூதா கோத்திரத்துக்கு ஒரு இடத்த பிரித்து கொடுத்தார். யூதா கோத்திரத்துக்கு பிரித்து கொடுக்கப்பட்ட அந்த இடத்தினுடைய பெயர் பெத் தப்புவா என்கிறதான பெயர். தமிழில் நீங்கள் அதை வாசிக்க முடியும். எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, யோசுவாவினுடைய புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை எடுங்க. யோசுவாவினுடைய புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். யானும் பெத் தப்புவா. போதும். அங்கே யோசுவா யூதா கோத்திரத்துக்கு பிரித்து கொடுக்கப்பட்ட அந்த டெரிட்டரி, யூதா கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திர பாகம் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு இடத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெத் தப்புவா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தப்புவா என்றால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், கிச்சிலி பழம், ஆப்பிள் என்று சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். இப்போது பெத் தப்புவா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் த ஆப்பிள் என்று சொல்லி அர்த்தம். நல்லா கவனிங்க, என்னது ஹவுஸ் ஆஃப் த ஆப்பிள் என்று சொல்லி அர்த்தம். இந்த ஆப்பிள்களின், கிச்சிலி பழங்களின் வீடு என்கிற இடத்தை யாருக்கு பிரித்து கொடுத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதா கோத்திரத்துக்கு அவன் பிரித்து கொடுத்தான். பாருங்கள், அது எவ்வளோ அழகாக யூதா கோத்திரத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். வேற கோத்திரத்துக்கு அது போயிருக்கலாம், ஆனால் யூதா கோத்திரத்துக்கு அது கொடுக்கப்பட்டது. யூதா கோத்திரத்துக்கு ஏன் கொடுக்கப்பட்டது? யூதா கோத்திரத்தில் தான் யூத ராஜ சிங்கமாகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து தான் கிச்சிலி மரத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட போகிறார், சிம்பாலிஸ்டாக சொல்லப்பட போகிறார். அவருடைய நிழல்ல தான் சூலமித்தி போய் உட்கார போகிறார். அதனால் இந்த பெத் தப்புவா, இந்த கிச்சிலி பழங்களின் வீடு என்று சொல்லக்கூடிய இந்த இடம் அது யூதா கோத்திரத்துக்கு தான் போகணும்னு சொல்லி யூதா கோத்திரத்துக்கு அந்த காரியத்தை கொண்டு வந்து கொடுத்தான் யோசுவா. இப்போது நல்லா கவனிங்க, பெத் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெத் என்றால் வேற ஒன்றும் இல்லை, வீடு என்று சொல்லி அர்த்தம். பெத் என்று சொன்னால் வீடு என்று சொல்லி அர்த்தம். வெறுமன வீடு அப்படின்னு சொல்கிறத விட பெத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. அதில் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது குடும்பம் என்று சொல்லுகிறது. அப்போ கவனிச்சு பாருங்க, வெறுமன வீடு இல்லை, குடும்பம், குடும்பம் வாழுகிற வீடு என்று சொல்லி அர்த்தம். இப்போ அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்றதை தெளிவாக நம்ம வாசித்து பார்க்கும்போது, கிச்சிலி மரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பெத் தப்புவா அப்படின்னா, தப்புவான்றது கிச்சிலி மரத்தை குறிக்கிறது. அந்த கிச்சிலி மரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த பெத் என்கிறது குடும்பங்கள் வாழுகிற வீட்டை குறிக்கிறது. அப்போ பெத் தப்புவா என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் குடும்பம் வாழும் வீடு என்று சொல்லி அங்கு அர்த்தப்படுகிறது. அந்த பெத் தப்புவா அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? நம்ம உன்னத பாடல்களில் வாசித்த அந்த தியானித்த அந்த காரியத்தையும் சேர்த்து நம்ம பார்த்தோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் குடும்பம் வாழுகிற வீடு என்று சொல்லி அந்த இடத்த சொல்லப்படுகிறது. இப்போது கவனித்து பாருங்கள், சூலமித்தி எதின் நிழலில் போய் உட்கார வாஞ்சையாக இருந்தால் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் குடும்பம் வாழுகிற வீட்டில் போய் உட்காருகிறதற்கு அவள் வாஞ்சையாய் இருந்தாள். சும்மா ஒரு மரத்தின் நிழல் இல்லைங்க அது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த ரகசியம் டீகோட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குடும்பம் வாழுகிற வீட்டில் போய் அவள் உட்காரணும்னு சொல்லி அவள் வாஞ்சித்தாள். ஏன்னா இந்த சொந்த குடும்பம் அவளை அடித்து நொறுக்கி இருக்கலாம்,
இந்த சொந்த குடும்பம் அவள்கிட்ட எல்லாத்தையும் பிடுங்கி இருக்கலாம். இந்த சொந்த குடும்பம் அவளை நடுத்தருவில் விட்டுருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் குடும்பம் என்று ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்துக்குள்ளே போகும்போது அந்த குடும்ப தலைவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அது அவருடைய சரீரமாய் இருக்கிறது. அவர்தான் அதற்கு தலையாக இருக்கிறார். அவர் அந்த குடும்பத்தை போஷிக்கிறார். அந்த குடும்பத்தை அவர் போஷிக்கிறார். அந்த குடும்பத்தை அவர் பாதுகாக்கிறார். அங்கே கொடுக்கப்படுகிறது, புடுங்கப்படல, கொடுக்கப்படுகிறது. அங்கு அந்த சூலமித்திக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்படுகிறது. எப்படி கொடுக்கப்படுதா? வெள்ளி தட்டில் பொற்பழங்கள் வைக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறதாம். கர்த்தருடைய வார்த்தை உண்மையாக அப்படி தான் நமக்கு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அப்படி தான் உண்மையாக நமக்கு இருக்கிறது. கவனியுங்கள், சூலமித்தி அந்த நிழலில் உட்கார வாஞ்சிக்கிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வாஞ்சை என்கிற காரியம் நம்முடைய வேதாகமத்தில் எந்த இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது தெரியுமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீக்கிரம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வாஞ்சை என்கிற காரியம் எதற்கு வாஞ்சையாயிருங்கன்னு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய வசனத்திற்கு வாஞ்சையாயிருங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய குடும்பத்தில் போய் உட்காரணும், கர்த்தருடைய வசனத்தின் மேலே வாஞ்சையாக இருக்கணும். அப்போது நீங்கள் பொன்னாக விளங்குவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த பெத் தப்புவா என்கிறது சாதாரண ஒரு காரியம் இல்லை. அது கர்த்தருடைய வீடு. அது கர்த்தருடைய வீடு மட்டும் இல்லை, கர்த்தருடைய குடும்பம் வாழுகிற வீடு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் குடும்பம் வாழுகிற வீடு. அந்த வீட்டில் தான் நீங்கள் போய் உட்காரணும். அங்கே கர்த்தருடைய கனி உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய கனி என்ன? ஆவிக்குரிய கனி என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஆவிக்குரிய கனி உங்களுக்கு அங்கே கொடுக்கப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிழலாய் இருப்பார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை முத்திரை போடுவார். தேவன் அவருடைய குடும்பத்திற்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவர் செய்வார். அவருடைய பராமரிப்பு உங்களுக்கு இருக்கும். சங்கீதம் 23 வாசிக்கிறோம், அவர் பசும்புல் மேய்ச்சலில் கொண்டு போய் நம்மை மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஜீவ தண்ணீரை அவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜீவ தண்ணீரை அவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏவாள் ஜீவ விருட்சத்தின் கனியை புறக்கணித்தாள். ஜீவ விருட்சத்தின் கனியை அவள் பார்க்கலை. அது அவளுக்கு இன்பமாக இல்லை. அதனால் நடந்தது என்ன ஆச்சு? திரும்ப ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை தேவன் அடைத்து போட்டார். அதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? வெயில் அவள் மேலே பட்டுச்சு, வேர்வை வந்துச்சு, முள் வந்துச்சு, குறுக்கு வந்துச்சு, பிரசவ வேதனை, கர்ப்ப வேதனை வந்தது, மரணம் அவளுக்கு வந்தது, மரணம் சம்பவித்தது. அவள் பிள்ளை மரிக்கிறதை அவள் பார்த்தாள். எவ்வளவு ஒரு வேதனை, எவ்வளவு ஒரு கண்ணீர். அந்த கை நீட்டி பறிச்சதுனால, அவளுடைய பார்வைக்கு இன்பமாக இருந்ததுனால எவ்வளவு பெரிய வேதனை. அவ்வளவு வேதனையும் பட்டு தான் சூலமித்தி என்ன செஞ்சா தெரியுமா? கிச்சிலி மரத்தினுடைய நிழலில் வந்து அமர்ந்தாள். இந்த காலை வேளையில் அருமையான தேவனுடைய ஜனமே, கிச்சிலி மரத்தினுடைய நிழல் அது எதை வெளிப்படுத்துதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய குடும்பம் வாழுகிற வீடு. அந்த வீட்டை தான் அது வெளிப்படுத்துகிறது. உன்னத பாடலினுடைய புஸ்தகம் ஒவ்வொரு வசனமும் நமக்கு எவ்வளவு பெரிய மகிமையான காரியத்தை வெளிப்படுத்துது பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை தேவன் நமக்கு கொடுக்கிறார். எவ்வளவு சமீபமாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய விருப்பம் நம்மை நோக்கி எப்படி இருக்கிறது. இதற்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நீங்கள் அவருடைய நிழலில் போய் உட்கார்ந்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்கள் வாழ்வை மாற்றுகிற ஒரு காரியம் நடக்கும். மறுரூபப்படுகிற ஒரு காரியம் நடக்கும். ஆவிக்குரிய மனுஷன் ஜனிப்பிக்கப்படுகிற காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். நீங்கள் ஜனிப்பிக்கப்படுவீர்கள், நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள், நீங்கள் மாற்றப்படுவீர்கள், நீங்கள் பொன்னாக விளங்குவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் தியானித்து கொண்டிருங்கள். அடுத்த வாரத்தில் அந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். நம் கண்களை மூடி ஜபிக்கலாம்.
அவருடைய நிழலில் போய் நாம் உட்காரும்போது நாம் பசி அடைவதில்லை, நாம் தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது நம்மேல் படுவது இல்லை. நம்மை ஆதரிக்கிற நிழல், நம்மை பாதுகாக்கிற நிழல், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கரம் நம்மை ஆதரிக்கும், பரிசுத்தப்படுத்தும், திருப்தியாக்கும், தேவைகளை சந்திக்கும், நம்மை நடத்தும். நீங்களே எல்லா காரியத்தையும் செய்து முடித்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட முடியாது. கிறிஸ்துவின் நிழல் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவின் குடும்பம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவின் சரீரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவர் தலையாக இருந்து உங்களுக்கு வழி நடத்துகிறது ரொம்ப முக்கியம். அதனால் கர்த்தரிடத்தில் உங்களை திருப்புங்கள், கிறிஸ்துவின் இடத்துல உங்களை திருப்புங்கள். உங்கள் கண்கள் நேராய் நோக்க கடவுது, கிறிஸ்துவை பார்க்க கடவுது. கிறிஸ்துவை வாஞ்சியுங்கள், விரும்புங்கள், அவருடைய வார்த்தையை விரும்புங்கள். இயேசு கிறிஸ்துவை நேசியுங்கள், அவருடைய நிழலில் அமருங்கள். உலகத்துக்கு உங்களை ஒதுக்குங்க, அவருடைய சமூகத்தில் போய் உட்காருங்க. உங்களை பொன்னாக அவர் மாற்றுவார். ஒரு வெளிச்சம் உங்கள் மேலே இருக்கும். அந்த வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகள் ஓடி வரும், ராஜாக்கள் ஓடி வருவார்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம். ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நேற்றும் இன்றும் மாறாத எங்கள் நல்ல தெய்வமே, இந்த காலை வெளியிலும் கூட தகப்பனே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களோடு கூட நீர் பேசின தயவுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு தெளிவாய் வந்தபடினால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே அறிவுரை, புத்திமதி, ஆண்டவரே நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற வாஞ்சை, விருப்பம் ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் வெயிலில் அலையும் போது, தாகமாய் இருக்கும்போது, உஷ்ண காற்று எங்கள் மீது படும்போது, நாங்கள் வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்தும்போது ஆண்டவரே நீர் மனவேதனைப்படுகிறீர். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை நீங்கள் யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று எங்களை அழைக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய இளைப்பாறுதலுக்குள் நாங்கள் பிரவேசிக்கும் போதோ உம்முடைய குடும்பத்தில் நாங்கள் சேர்க்கப்படுகிறோம். அந்த குடும்பத்திற்கு நீர் தலைவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சரீரமாகிய அந்த குடும்பத்தில் நாங்கள் பங்கடைகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம், தாகம் தீர்க்கப்படுகிறோம். ஆண்டவரே, எங்கள் சரீரம் மாற்றப்படுகிறது, நாங்கள் பொன்னாக விளங்குகிறோம். தகப்பனே, ஒரு மகிமையான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்குள்ளே எங்களை கொண்டு வருகிறீர். அந்த ஆவிக்குரிய உலகத்திற்குள்ளே எங்களை கொண்டு வருகிறீர். உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த உலகம் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க முடியாது. ஆண்டவரே, கிறிஸ்துவின் நிழலில் நாங்கள் இளைப்பாற வேண்டும். எங்களுக்கு உதவும்படியாக ஜெபிக்கிறோம். வந்து இந்த சத்தியத்தை கேட்டதான் நம்முடைய பிள்ளைகள் இளைப்பாறட்டும். ஆண்டவரே, களைப்போடு, தாகத்தோடு, கண்ணீரோடு இருக்கிறவர்கள் இளைப்பாறட்டும். ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல் காணப்படட்டும். அலைந்து திரிந்து வேதனையோடு பதற்றத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இளைப்பாறட்டும். ஒரு இளைப்பாறுதலை அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அவர்கள் தாகம் தீர்க்கப்படட்டும். பசும் புல் மேய்ச்சலை அவர்கள் கண்டடையட்டும். ஜீவ தண்ணீரை அவர்கள் பருகட்டும். ஒரு காலமும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீர் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஆண்டவரே, பளிங்கு கொப்பான சுத்த ஜீவ நதி பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையை நீர் அப்படி மாற்றப் போகிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வாதமாக அநேகருக்கு மாற்றுவீராக. விசேஷித்த விதமாக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யமான நிலைமைக்குள்ளே வரட்டும், ஆசீர்வாதத்திற்குள்ளே வரட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் மீட்பெருமைகள் இன்ப இரட்சகரமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஜெபம் வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.